Mustafa, Mustafa, don't worry, Mustafa. Kalam nam thoran Mustafa. I'm against women harassment, அது மாதிரி இந்த abuses. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தால் அது குரூடாக காட்டுறதோடு எனக்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரோல்ஸ் மலையாளத்தில் பண்ணியிருக்கு, நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. பட் அதிலெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்திருக்கும். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், திஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸில் ஒரு டைரக்டர் இஸ் brought in this concept. அந்த டைரக்டர்கிட்ட வந்து திட்டு வாங்காமல் நடிக்கணும். அந்த 10-60 நாள் என்னென்ன ஷூட்டிங், எங்கே இது லொக்கேஷன், இப்படி ரொமான்டிக் இப்படி பார்க்கணும், அப்படியே சிரிச்சிடும். ஓகே, அவுட்ராலி ஷார்ட்ஸ்ல அப்படி பிடிச்சி இப்படி பார்த்துட்டே இருக்கணும். ஆஃப்டர் சம் டைம் வீல் பிரேக். இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது கிட்டு ஒரு ஆள் வைப்ரேட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ரொமான்டிக். இல்லை, எனக்கு வேற லைக் அ கேரக்டர். அது நெகட்டிவாக இருந்தால் ஐ டன் லாட் ஆஃப் நெகட்டிவ் ரோல்ஸ் இன் மலையாளம். தமிழில் கம்மி. காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா என்ன சார்? சீக்ரெட், புனிதமானது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு இந்த கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் மன்னன் சொல்லலாம். எவர் கிரீன் 90s கிட்ஸாக இருக்கட்டும், 80s இருக்கட்டும், இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒரு ஆக்டர், சாக்லேட் பாய், நிறைய பேர் சொல்லலாம். Vineeth sir, hi sir. Thank you Yogi, thank you for those wonderful words. சார் ஆக்சுவலி அது உண்மைதான் சார். எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஹேர் ஸ்டைல் மன்னன். ஆமாம், அந்த டைமில் those characters were like that, right? கால்ல மஷ்ரூம் கட். It is a film called Kabuliwala, மலையாளம், சித்திக் லாலோட பெரிய ஹிட் அது. அதில் இதே மாதிரி கம்ப்ளீட் ப்ளீச்ட் ப்ரான் கோல்டன் ஹேர். தட் வாஸ் அ ட்ரெண்ட் அப்போ அங்கே. ஆமாம், அந்த ஒரு பேண்டு. மே மாதம்லேயே உங்களுடைய ஹேர் ஸ்டைல் செம்மையான வந்து இருந்தது. கரெக்டாக சொல்லிட்டு தேங்க்யூ. காதல் என்பது பொது உடைமை. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டேன் நான். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு உணர்வை வந்து ரொம்ப அழகாக பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ஆக்சுவலி உங்கள்கிட்ட வந்து இந்த கதை வருது சார். வரும்போது ஒரு நார்மல் ஒரு ஆடியன்ஸாக, ஏன்னா அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல் ஆஃப் பண்ணணும், ஒரு பேரண்ட்டும் கூட நீங்கள் அதை எப்படி சார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, நான் எப்போதுமே எனி சப்ஜெக்ட் ஒரு கேரக்டர்ஸ் நான் ஐ சீ இட் அஸ் அ ஸ்டோரி. அண்ட் அதில் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அது என்ன, அந்த தீமோட அவுட்லைன் என்ன, அதுக்கப்புறம் when I read the script I get a complete picture. அதில் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட், தட் இஸ் வாட் இஸ் மை க்ரைட்டீரியா ஒரு படத்தை. அது வந்து ஐ நெவர் டேக் இட் பர்சனலி ஆர் see unless it has certain, like for instance I'm against women harassment, அது மாதிரி இந்த abuses. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தால் ஐ திங்க் ட்வைஸ். அண்ட் அது வந்து கிராஃபிக்லி காட்டுறதுன்னா ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் at this point of my career. So that is there, of course. Otherwise it is அந்த கதை என்ன, அந்த கதா அம்சம், அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டரில் நீங்கள் ஒரு ஆக்டராக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த டீம். திஸ் இஸ் வாட் எக்ஸைட்ஸ் மீ. அண்ட் அதுதான் காதல் என்பது பொது உடைமை என்னை வந்து எக்ஸைட் பண்ணது, அந்த ஸ்கிரிப்ட். ஸ்டோரி லைன் அஃப்கோர்ஸ், பட் அதில் இருக்கிற இந்த கதாபாத்திரங்கள், அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் எழுதியிருக்காரு, அதே மாதிரி எடுத்திருக்காரு. அந்த கிராஃப்டில் ஆல்சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரைட்டிங், அது எப்படி அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு வித் ஹிஸ் டீம் ஆஃப் ஜெயபிரகாஷ், பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ், ரோஹிணிஜி, லிஜோமோல், அனுஷா, கலேஷ், தீபா அண்ட் மை கேரக்டர் ஆல்சோ. ஸோ அதில் வந்து that was the excitement and that is what fascinates me always, any film. பட் கீப்பிங் தட் அசைட், இந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி இப்போ நெகட்டிவ் ஷேட்ஸில் பல மாதிரி சைல்டு அப்யூசர்ஸ், த்ராஷிங், அது வந்து ஐம் நாட் அது க்ளோரிஃபை பண்ணுறது ஐம் நாட் கம்ஃபர்டபுள். பட் அது எவ்வளோ கிராஃபிக்கலி தேர் ஷோயிங் ஆர் தேர் இஸ் அ லிமிட் டு இட், ஆர் அது மென்ஷன் பண்ணி போகிறதான், ஆர் அது வந்து அந்த படத்தில் எவ்வளோ அதோட ஒரு what do you say, that intensity எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு I will decide. And it depends on the maker also. If it is a master craftsman who is going to bring that kind of an issue and a character,
அதில் எஸ்தட்டிக் எலிமெண்ட் இருக்கும். ஸோ தட் ஐ எம் வெரி பர்டிகுலர். அது க்ரூடாக காட்டுறதோட எனக்கு நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரோல்ஸ் மலையாளத்தில் பண்ணியிருக்கு, நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. பட் அதிலெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்திருக்கும். பட் இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கெரியர் அது ரொம்ப க்ரூடாக காட்டுறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை. பட் அந்த மாதிரி கேரக்டர்ஸும் நான் இப்போ பண்ணியிருக்கிறது வேர் தெர் ஆர் ஷேட்ஸ் ஆஃப் திஸ் திஸ் நெகட்டிவிட்டி. But that will come the performance through அது explain பண்ணணும் rather than graphically showing some crude scenes. So அதோட I am against. But otherwise இந்த மாதிரி this is a very poetic subject and புனிதமான அந்த காதல், that sanctity of pure love இருக்குல்ல, irrespective of gender and all that, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு இதில் கன்வே பண்ணியிருக்கு. That is what and based on human emotions. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஃபீலிங் என்னன்றது தான் இதில் நான் உணர்ந்தது ஆஸ் அ கேரக்டர். நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன சார் ஃபீல் கிடச்சிது? இல்லை, எனக்கு வந்து அதில் நான் வந்து அதை ஒரு இண்டிவிஜுவல் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். தட் இஸ் மை பாலிசி. அவங்க அது உணர்வது உங்களுக்கு எப்படி தெரியும்? தட் இஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ். அப்படின்னு ஜென்ரலைஸ் எல்லாரும் இப்படி ஆகிடும் அப்படி இல்லை. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி உணர்வுகள் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் பாலிசி ஆல்சோ இஸ் ரெஸ்பெக்ட் தட் இண்டிவிஜுவல் ஃபார் வாட் எவர் தே ஆர் அண்ட் இஃப் தேர் ஃபீலிங் இஸ் தட் இஸ் தேர் ஃபீலிங். அது அவங்களோட அனுபவம். பிகாஸ் அது பிரகிருதியோட ஒரு தட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ அவங்க எப்படி உணர்றதுன்னு ஐ ஆம் நோபடி டு ஜட்ஜ். ஸோ அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இஸ் அல்டிமேட். அண்ட் அதுக்கு மேலே இட் இஸ் அபவுட் peace of mind and happiness. What is life about? If there's no peace of mind, there's no happiness. So அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது இருக்குன்றது. ஆனால் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 2 ஜெனரேஷன்ஸோட லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் are there regarding this. Where the parents நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற the பேரண்ட்ஸுக்கு குறை கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது வந்து த்ரூ கொஸ்டின்ஸ் இதில் வரும் through both of them. So these are all spoilers, but இல்ல அதனால தான் நானும் இது பார்த்து வந்து ஆக்சுவலா but அதனால தான் we are not going into detail. So அந்த clarity comes through that. But எனக்கு when I saw the film and when I read the script, எனக்கு வந்து அதில் இருக்கிற அந்த emotion of these characters, that is what என்ன ரொம்ப டச் பண்ணது. அதுதான் அது அந்த அப்பாவோட எமோஷன், அந்த அம்மாவோட எமோஷன், how they are trying to balance இந்த பொண்ணோட எமோஷன், அந்த ஃப்ரெண்டாக வர்ற அந்த அதில் மேரி கேரக்டர் பண்ண தீபா அவர்கள் பண்ணியிருக்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட இட்ஸ் சச் அன் இன்னசென்ட் கேரக்டர். பட் அந்த ஆனஸ்டி பாருங்க, அந்த உண்மை இருக்குல்ல. அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் ஷீ இஸ் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். டெய்லி அவங்க பொண்ணை வந்து அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ஆட்டோக்காரன், அந்த சண்டை நடக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தான் இதெல்லாம் நடக்கும்போதும் ஷீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மேரி ஃபர்ஸ்ட் அவங்க தான். அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் வாட் இஸ் ஹர் பேக்ரவுண்ட். ஸோ இட் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் ஆஸ் அ ஃபில்ம் ஸ்டோரி லைன் அவர் அடாப்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் வாட் இன்ட்ரெஸ்டிங் மீ. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து பற்றி பேசியிருப்பீங்க. நீங்கள் வந்து எனக்கு நீங்களும் கலேஷ் ப்ரோவுடைய அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, இட்ஸ் a very intense conversation. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார், அது நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக இல்லை, அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் டெலிவர் பண்ணலாம். இல்லை அதுதான் தீஸ் ஆர் ஆல் டவுட்ஸ் இன் ஒரு பேரண்ட் மைண்டில். டெஃபினெட்லி இட்ஸ் யுவர் சைல்டு. அதில் அந்த அப்பா சொல்கிறாரு, ஜஸ்ட் கேரி இன் யுவர் மைண்ட், ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் மை டாட்டர் இவங்ககிட்ட சொல்லும்ல. ஸோ அது அவரை எவ்வளோ ட்ரபிள் பண்ணுறது அந்த கேரக்டர் த்ரூவாக வருது அது. பட் அதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஐ கீப் கொஸ்டினிங் அண்ட் அதில் ஆன்சர்ஸ் வருது. இட் மைட் நாட் கன்வின்ஸ் தெம். ஸோ தட் இஸ் த ட்ராமா ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் தட் இஸ் வாட் ஐ லைக். ஸோ அல்டிமேட்லி அந்த ஃபீலிங் இல்லை, அந்த ஃபீலிங் என்றது அது உணரத்தான் முடியும். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட்ன்றது தான் இந்த ஃபில்மில். ஸோ இண்டிவிஜுவலி எவ்ரிபடி, இப்போ தேவராஜ் ஆனாலும் லக்ஷ்மி ஆனாலும் சாம் ஆனாலும் அவங்க எப்படி அந்த இண்டிவிஜுவலி அந்த ஃபீலிங் உணர்றதை பற்றி தான் இந்த படம். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்களா சார், நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சேம் ஜெண்டரில் இருக்கிறவங்களுக்கு ரொமான்டிக் சீன்ஸ் வருது. ஒருவேளை நான் வெறும் அந்த கட்டு மட்டும் எங்கேயாவது பார்த்துருந்தேன் அப்படின்னா என்னடா அது அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ரொமான்டிக் சீன்ஸை அவ்வளோ ரசித்தேன் சார். ஸோ
ஸோ அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நானே யோசித்தேன், நம்ம இந்த ரொமான்டிக் சீனை வந்து ரசிக்கிறோம், அவங்களோட அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறோன்றது இருக்குல்ல சார், அது I think it's the way the director has captured, it's beyond the physical. அந்த ரெண்டு souls தமிழ்ல இருக்கிற கனெக்ட் தான். அங்க we forget the gender, we forget their physicality. அதுக்கு மேல அந்த சோல்ஸோட பாண்டிங் எனக்கு அதுதான் ஃபீல் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக ஷார்ட் பண்ணால் some people are not comfortable watching it. But when you travel with the film, see அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், this is a piece of art. ஒரு creative space ஒரு director has brought in this concept and he's created it with music and performances and blended it into a story. So we should travel with that story and enjoy that. That's what I did. As an actor பண்ணும்போதும் இப்போ ஒரு audience point of view, when I saw the film, I was traveling with all these beautiful characters. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் வந்து சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து லெஸ்பியன். அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, என் பொண்ணு ஒரு பொண்ணு, அதே மாதிரி இன்னொரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகுது. ஸோ இவங்க பொண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது சேஃப்டி அப்படின்னு பார்த்தானே ஒரு பையன் தான் சேஃப்டி. இப்போ வந்து ஒரு பையன் கூட போனா அப்படின்னா அவன் அந்த பையன் பார்த்துப்பான், சேஃப்டியாக பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது, ஏன்னா ஒரு பேரண்ட்டாக அதை யோசிக்கும் போது இப்போ இருக்க சொசைட்டியில் ஓகே இதை நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். அது பற்றி என்ன? ஐ திங்க் அதற்கெல்லாம் இந்த படத்தில் பதில் இருக்குது. ஓகே, all these questions எல்லாமே இருக்கு. அது கரெக்ட் தான். In the film it's coming actually in different ways. Even about parenting. Yes. All that is coming. So let அது மக்கள் பார்த்து ரசிக்கட்டுமே. we shouldn't get into that. எல்லாத்தையும் வந்து சொல்லிட வேணாம். இல்ல. But there again, see, the underlying fact is it is about that is what it differs with individuals. So you cannot judge one person's feeling or one person is against it. That is his wish. அது வந்து நம்ம அறிவில்லை. பட் ஹவு டு யூ டேக் இட்ன்றது இட்ஸ் யுவர் டெசிஷன். ஸோ அது பல டைமென்ஷன்ஸில் வருது இந்த படத்தில். ஒரு வினீத் சாருக்கு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். லவ் அப்படின்னா நான் இப்போ February 14 வந்து காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா என்னது சார்? சேக்ரெட், புனிதமானது. இல்லை டெஃபினெட்லி சி லவ் இஸ் a great experience. இப்போ we go through different kinds of love, different age. All of us, we are all human beings. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே சினிமாவில் வந்துருச்சு. From 15 I've been in this field. I've had my own little crushes, admirations. நம்ம ஏஜ் அதுதானே. பட் ஆனால் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் மோர் ஆஃப் சீரியஸ் பிஸ்னஸ். பிகாஸ் டைலாக் படிக்கணும், அந்த டைரக்டர் கிட்ட இருந்து திட்டு வாங்காமல் நடிக்கணும், அந்த 10-60 நாள் என்னென்ன ஷூட்டிங், எங்கே இது லொக்கேஷன். இப்போ ஹீரோயின் கூட ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணுவோம், சிரிச்சிடும் சில டைமில். ஸோ சிரிக்காம இருக்கணும், இதெல்லாம் தான் டென்ஷன். அப்படி ஏதாவது நீங்க சிரிச்ச ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய இருக்கு. ஐயோ நீங்க தமிழ் படத்துல ஏதாவது சொல்லலாமா சார்? ஏதாவது படங்கள் தமிழ் வர்றதுக்குள்ள I had finished almost 20-25 films. மலையாளத்துல 86ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா 85 பட் ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் சீசன்ட் ஆயிடுச்சு. அண்ட் தமிழ் வாஸ் ஆஃப்டர் மை கிராஜுவேஷன். பட் திஸ் வாஸ் பிஃபோர் தட். ஸோ ஒரு like my second film and all, Monisha, like she's no more, she's not with us anymore. Hariharan sir's film, how much we've laughed. இப்படி பார்த்தா சிரிச்சிடும், இப்படி ரொமான்டிக் இப்படி பார்க்கணும், அப்படியே சிரிச்சிடும். Okay. And both of us will start laughing. We just can't look at each other. Okay. It was that bad. She was 13, I was 15. So very playful. And அங்க வந்து சீரியஸா டைரக்டரான ரொம்ப சீரியஸ். ஹரிஹரன் சார் ஒரு நாள் அவரு பேக்கப் சொல்லி போயிட்டாரு. இவங்க சிரிச்செல்லாம் முடிக்கெடுக்கும், அதுக்கப்புறம் we will take சொல்லி அவரு கிளம்பிட்டாரு. டைரக்டர் சார் கிளம்பிட்டாரு. ஏன்னா குதிராட்டம் பப்புன்னு ஒரு ஆக்டர், அவர் மிகப்பெரிய காமெடியன் ஆர்டிஸ்ட் மலையாளத்துல. அவரு கூட காம்பினேஷன். பப்புவேட்டன் எப்படின்னா சீன்ல வந்துருச்சு, அவர் என்ன இம்ப்ரோவைஸ் பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் he is hilarious. அவரோட படங்கள்லாம் ஆல் டைம் காமிக் கிளாசிக்ஸ் மலையாளத்தில். அவரோட காம்பினேஷன் நானும் மோனிஷா. இவர் வந்து சும்மா நின்னாலே நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் டயலாக் வேற, ரொம்ப சீரியஸ் சீன் வேற. இவர் வந்து திட்டுறது மாதிரி என்ன, அவர் வந்து ரொம்ப அனிமேட்டடாக அது பண்ணும். இதை பார்த்து எனக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்படி சிரிச்சுட்டே இருக்கும். கடைசி சிரிச்சு இந்த சஜஷன் வச்சா மோனிஷா சிரிச்சிடும், அந்த சஜஷன் வச்சா நான் சிரிச்சோம். அவர் பேக்கப் சொல்லி போயிட்டார். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ this adala appo those times we used to
சாங்ஸ் எஸ்பெஷலி சாங்ஸில் ஏன்னா நிறைய ரவுண்ட் ட்ராலி ஷார்ட்ஸ் இருக்கும். ரவுண்ட் ட்ராலி ஷார்ட்ஸ்ல அப்படி பிடிச்சி இப்படி பார்த்துட்டே இருக்கணும். ஆஃப்டர் சம் டைம் வில் பிரேக். பாக்குறவங்களுக்கு என்னப்பா ரொமான்டிக்கா. ஆமா, இல்லை அதெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி இன்னொரு வெரி காமிக்கல் இன்சிடென்ட் வாஸ், இப்படி பிடிச்சிட்டு நிற்கணும். இப்போ சொல்லும் போது உங்களுக்கு வேடிக்கை இருக்குதெல்லாம். இப்போ இப்படி ஹீரோயின் இப்படி பிடிச்சி அந்த மாதிரி ஒரு போஸ் இருக்கு, எக் துஜே கேலியானோ. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸில் ரவுண்ட் ரோல் இப்படி போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இட் வில் பி அ ஹை ஸ்பீட் ஷாட். ஸோ அது ஷார்ட்டு ஹை ஸ்பீடாக இருக்கும், ஆனால் ட்ராலி ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, பட் நிறைய எடுத்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோம், கொஞ்சம் ஒரு ஆளுக்கு அவருக்கு கண்ட்ரோல் போனேன்னு வச்சுக்கோ, சடன்லி இஃப் யூ ஹியர் திஸ் வைப்ரேஷன் மட்டும் அந்த ஹீரோயின் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கும். உடனே யூ வில் ஸ்டார்ட் லாஃப். இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது கிட்டு ஒரு ஆள் வைப்ரேட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ரொமான்டிக். இனிமேல் வந்து இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க எனக்கு. பட் ஏர்லியர் நாட் ஆஃப்டர் அ பாயிண்ட், தென் யூ ஆர் லைக் சீசன், யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ தோஸ் டைம்ஸ் ரவுண்ட் ட்ராலி ஷார்ட்னாலே எனக்கு டென்ஷன். அப்போ அண்ட் எல்லா மோஸ்ட்லி நான் வந்து ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தானே பண்ணோம் அந்த டைமில். ஸோ எல்லாத்துலையும் ஒரு ரவுண்ட் ட்ராலி இருக்கும். எதர் வந்து ஓடி வந்து பார்த்து அப்படியே ஒரு வயலினோ ஏதாவது போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்து தான் ஹக்கிங் எல்லாம் இப்படி இருக்குமே. ஸோ அந்த பார்க்குற ரவுண்ட் ட்ராலிலெல்லாம் இது எப்போ வேணாலும் வெடிச்ச வெளியில் ஒரு சிரிப்பு. அது கட்டு வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, இது எனக்கு மட்டும் இல்லை. ஐ ஹர்ட் அபவுட் பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் கோயிங் த்ரூ திஸ் ப்ராப்ளம். ஒரு சீனியர் ஆக்டர் சிரிக்க ஆரம்பிச்சா நிற்க மாட்டாங்களா, ரொம்ப பிரச்சனை அது. போயிட்டு அது ஃபில்ம் அந்த காலத்து. ஸோ வி குடன்ட் அஃபோர்ட் தட். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஸோ பேசிக்லி இட் வாஸ் லைக் தட், யூ நோ, லைக் ஸோ வி வர் மோர் worried about the shots, how you perform the dialogues. So as ரொம்ப honest I'm telling you, and it was the seriousness of film discipline, the work discipline. So another no time for fooling around. இது என்னோட ஒரு personal experience I'm telling you. But still we had our own little crushes and அந்த மாதிரி, because teenage ஆமா, that has always been there. Admirations have been there. Celebrity crushes, I mean heroine crushes அந்த மாதிரி one way எல்லாம் இருந்திருக்கலாம். from me to them. இந்த பக்கம் எனக்கு தெரியாது யாரு சார் அப்படி. இல்ல, I don't know. அது சொல்ல மாட்டேன். இல்ல சொல்ல மாட்டேன். இல்ல, ஏன்னா one way 2 way தான் எனக்கு தைரியமா சொல்லலாம். இப்போ மோனிஷா was a friend. Monisha was a very good friend and we used to family friends actually. But நிறைய படத்துல ஒரு 5 படம், then after that she passed away. We've done romantic roles itself. So they always used to think we were a romantic pair and அந்த மாதிரி they would connect நாங்கள் எங்கள் 2 பேர். பட் we were absolute pure friendship தான் எங்களுக்குள்ள. அப்படி இருந்தது. அண்ட் இனிமேல் ரொமான்டிக் சீன்ஸ் பற்றி பார்த்தாங்கனாலே நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்து நல்லா இருக்கும். இல்லை, ஐ திங்க் மோஸ்ட் ஆக்டர்ஸ் would have gone through this அந்த ஏஜில். ஐ திங்க் ஸோ. yeah, like but and for us it was like, see, நாங்கள் சின்ன பசங்க அப்போ, and we didn't know the seriousness and discipline தெரியும். பட் சிரிக்காமல் இருக்கணும், இது பண்ணணும்னால அப்புறம் தான் லைக், ஏன்னா இது ஃபிலிம் போயிட்டே இருக்கும், வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், பி ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் தேர் இன் அஸ். எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசி படம் சார். அந்த படத்தில் நான் சின்ன வயசுன்னு சொல்கிறது தப்பான்னு தெரியல, பட் நான் டிவியில் வந்து பார்க்கும்போது சார் எனக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளையான்னு சொல்லிட்டு இரிட்டேட்டாக இருந்தது சார். ஸோ அந்த கேரக்டர்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவான கேரக்டரும் பண்ணுறீங்க, இதை பார்த்து நெகட்டிவான கேரக்டரும் பண்ணீங்க. அது எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைமில் தமிழ் சினிமாவில்? நீங்கள் இல்லை, எனக்கு வென் ஐ லைக் அ கேரக்டர்னு அது நெகட்டிவாக இருந்தால் ஐவ் டன் லாட் ஆஃப் நெகட்டிவ் ரோல்ஸ் இன் மலையாளம். ஐவ் டன் எஸ்பெஷலி தமிழில் கம்மி, சர்வந்தாளமயமில் நெகட்டிவ் ரோல். மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்கு நெகட்டிவ். பட் நெகட்டிவ்னால எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். ஸோ இது வெறும் ரொம்ப க்ரூடாக போய் இடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்கிற கேரக்டர். ஐவ் டன் அ ஃபிலிம் கால் பாவுட்டிட நாமத்தில், ஒரு ட்ரெமெண்டஸ் ரோல் வித் மம்முட்டி சார். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டாமினிக் அந்த லேடிஸ் நம்ம ஒரு எபிசோடில் நான் வருவேன். அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் அண்ட் ஐ ஹேட் அ வெரி இன்டென்ஸ் சீன் வித் மம்முட்டி சார். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ டிலைட் ஃபார் அன் ஆக்டர் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், யூனோ, பாசிட்டிவ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ்ஸ் அண்ட்
அதில் how much of how much you can contribute as an actor. இப்போ இந்த படத்திலும் பார்த்தா there is a grey shade for this character. அந்த மெயின் சப்ஜெக்ட் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கு. பட் அது எப்படி how do you portray that? பட் அது நெகட்டிவ்னு சொல்ல நீங்க நடிச்ச எல்லாமே வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது சார். கடைசியில வந்து இல்ல கதையை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் against the protagonist, right? protagonistக்கு against தானே இவங்க பேசுறாங்க, especially the father. ஸோ அது கடைசியில அது பாசிட்டிவா வந்துருது சார். ஆமா ஆமா. ஈவன் நீங்க நான் சொல்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சிம்மராசி படத்துல வந்து கடைசியில வந்து அப்பா கூட ஜாயின் பண்ணிடுவாரு. மனோரமா மேம் வந்து என்றா கண்ணு இப்படி அப்பனை பார்த்து எதிர்த்து பேசுறிய கண்ணு. ஆமா ஐயோ ஆச்சு எல்லாம் என்னமோ பெரிய வரம் கிடைச்சது அவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு வேணா ரியலைசிங் ஆச்சி கூட எல்லாம் கிரேட் மெமரிஸ். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே அதெல்லாம் வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் எனக்கெல்லாம் இவங்களே இந்த மாதிரி மேதைகள் ஆச்சாரியர்கள் அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே நாங்கள் அப்சார்ப் பண்ண வேண்டியது அவங்களோட டிசிப்ளின், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஒன் பிளெஸிங் யூ கெட் இன் சினிமா, பிகாஸ் யூ கெட் அசோசியேட்டட் வித் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ் அண்ட் நமக்கு தெரியாமலே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இட் வில் ஜஸ்ட் கம் இன் டு அஸ். Mustafa, Mustafa, don't worry Mustafa, காலம் நம் தோழன் Mustafa. Day by day, வாழ்க்கை பயணம் day by day, முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.